மிக முக்கிய செய்தியாக அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் காலமானார் என்ற துக்க செய்தி வந்திருக்கிறது. உங்கள் தரப்பு விவரங்களை, தகவல்களை தரலாம். சுப்பிரமணியன். நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகித்து வந்தவர் இல கணேசன். இவர் சென்னையில் உள்ள தனது டி நகர் வீட்டில் கடந்த 8ஆம் தேதி திடீரென மயங்கி விழுந்தார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரது குடும்பத்தினர் இல கணேசனை சென்னை 1000 விளக்கில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தலையில் பலத்த காயத்துடன் மயங்கிய நிலையிலேயே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். 8ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை குளத்தூரை அடுத்த ராஜமங்கலம் பகுதியில் அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு சிகிச்சை முடித்துவிட்டு 8ஆம் தேதி காலை தான் அவர் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு வந்தார். வந்த உடனேயே அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்தார். இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் என்பது ஏற்பட்டிருந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இல கணேசன் இன்று மாலை அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவில் முக்கிய தலைவராக இல கணேசன் அனைவராலும் அறியப்பட்ட ஒருவர். பாஜகவுடைய செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். 1991 பாஜகவின் மாநில அமைப்பு செயலராக அவர் பொறுப்பை வகித்தார். அதன் பிறகு 2009 மக்களவைத் தேர்தலிலும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் தென் சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதன் பின் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக செய்யப்பட்டு 2016ஆம் ஆண்டு அவர் பதவியேற்றுக் கொண்டார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநிலத்துடைய 17வது ஆளுநராக அவர் அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு நாகாலாந்துடைய 19வது ஆளுநராக அவர் பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் தனது சென்னை வீட்டிற்கு வந்தபோது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவுடைய முக்கிய ஒரு தலைவராக அனைவராலும் அறியப்பட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மாநிலத்துடைய பாஜகவுடைய தலைவராகவும் இவர் பொறுப்பு வகித்திருந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இவருடைய மறைவு குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்த வண்ணமாக இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் தற்போது அவருடைய உடல் தனியார் மருத்துவமனையில் 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அவருக்கு உடல் அஞ்சலிக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக முதல் கட்ட தகவலாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்பு ஒன்று மருத்துவமனையிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. சுப்பிரமணியன், தற்போது இல கணேசன் காலமானதை தொடர்ந்து அவர் உடல் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது? இறுதிச் சடங்குகள் குறித்த விவரங்கள் எப்போது வரும்? சுப்பிரமணியன். அவருடைய உடல் சென்னை 1000 விளக்கில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது குடும்பத்தினர் அவருடைய உடலை அஞ்சலிக்காக டி நகரில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு கொண்டு செல்ல இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் நிர்வாகிகளும் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள். அவருடைய பாஜகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது அவர் நாகாலாந்துடைய கவர்னராக இருக்கிறார். எனவே அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. நன்றி. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.